இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான கம்யூனிச போராளி நல்லக்கண்ணு வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், திரையுலகத்தினர், சமூக அமைப்புகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நாகை அவுரித்திடலில் நாகை பத்திரிகையாளர்கள் மன்றம் சார்பில் அவரது திருவுருவ படத்திறப்பு மாலையிட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் நாகை மாவட்டத்தை சேர்ந்த அச்சு மற்றும் காட்சி ஊடகத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். எங்கள் தோழர் வீர வணக்கம் செவ்வணக்கம் வீர வணக்கம் செவ்வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுதந்திர போராட்ட வீர நகைசால் தமிழ தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ள, ஒரு உயர்ந்த பண்புள்ள, எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய ஆர்என்பி அவர்கள் இன்றைக்கு நம்மிடமிருந்து மறைந்திருக்கிறார். அவர் செலுத்தக்கூடிய பணிகள், அவர் நமக்கு போட்டு வழிநடத்திருக்கக்கூடிய அந்த பாதையை நாம் தொடர்ந்து பயணித்து அவருக்கு நாம் அது அந்த தோழர்களே, அவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, பல்வேறு தொழிலாளர் வர்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இது போன்ற ஒரு உன்னதமான தலைவரை இந்த தேசம் இன்றைக்கு இழந்திருக்கிறது. 101 வயதை கடந்து இன்றைக்கு தோழர் தன்னிடமிருந்து பிரித்திருக்கிறார். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நன்றி தோழர். அரசியல்வாதியாகவும் உண்மையான ஒரு கம்யூனிஸ்டவாதியாகவும் இருந்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்லாக அல்லாது அந்த கட்சியிலுமே நாட்டுக்குமே ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தோழர் அவர்கள் புகழ் நிலைக்கு நீடித்து இருக்க இல்லாமல் இறைவனை ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு பெருமை மிக்கமாக அரசியல் தூய்மையாகவும் தங்களோடு பயணித்து அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் அனைத்து கட்சி தோழர்களும் தலைவர்களும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளே அவருடைய அரசியல் தூய்மை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒவ்வொரு தலைமைக்கும் அவருடைய புகழை செவ்வாடாக்கமாக செலுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தோழர் அவர்களுக்கு நாளை பத்திரிகையாளர் மன்ற சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மிகப்பெரிய வரவேற்புக்குரியது. அதற்கு ஏற்பாடு செய்த தோழமைகளை அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். காலம் உள்ள வரைக்கும் இந்த உலகத்தில் மனித ஜீவன் இருக்கிற வரைக்கும் இவன் புகழ் நிலைத்திருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் அவர் புகழை போற்றி அனைவரது நன்றியும் அவரை ஏற்றுவோம்.